சொல்வாக்கும் செய்கர்மம் கைகொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானொரு மானிமுத்தனை காதலால் கூப்புவதும் கை. அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். 2025 தனுசு ராசி பலன்கள். தனுசு 2025 பலன்கள். இந்த 2025 வருஷம் தனுசு ராசிக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது இந்த ஆண்டு முழுக்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த ஆண்டு வருட கிரக பயிற்சிகள் அடிப்படையில் நம்ம இதை கணிக்கிறோம். 2025 வருஷத்தில் 4 கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் அப்பப்போ பயிற்சி ஆனாலும் வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான வருட கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு பயிற்சி. இது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பான விஷயம். குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும், குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா ராசிக்காரங்களுக்குமே இயல்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளை மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஸோ என்னென்ன விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அடுத்து சனி பயிற்சி. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29 அன்னைக்கு பயிற்சி ஆகிறாங்க. அடுத்து ராகு கேது பயிற்சி. ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகி 3ஆம் இடத்துக்கும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இது நாள் வரை இருந்த கேது பகவான் 9ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது இந்த வருட கிரக பயிற்சி அப்படிங்கிறது. இதனால் எங்களுக்கு என்ன சார் நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஒரு தொந்தரவுலேருந்து வெளியில் ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் ஒரு கடந்த 10 வருஷமாக இருந்துட்டீங்க. அதாவது 7.5 சனி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு 7.5 வருஷம் தான் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு மட்டுமே 10 வருஷங்கள் அந்த வக்ரம் அதிச்சாரம் இதெல்லாம் போயிட்டு அந்த சனியினுடைய ஒரு பயிற்சியானது இந்த சுத்தல் உங்களுக்கு நிறைவுமே தொந்தரவுகளை கொடுத்தது உண்மைகள் தான். ஸோ அதனுடைய முடிவுக்கு வந்தாச்சு. இனி உங்களுக்கு 30 வருஷ காலகட்டத்துக்கு பிறகு தான் 7.5 சனி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுக்கு இடையில் நீங்கள் 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் விரும்பி செஞ்ச தொழிலை விட்டுருப்பீங்க. மீண்டும் இந்த 2025 அதே தொழிலை எடுத்து செய்ய போகிறீங்க, அதில் வெற்றி அடைய போகிறீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் கேட்டால் கடன் பிரச்சனை, பெரிய அளவில் நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மை. தாயாருடைய உடல்நல பிரச்சனைகள் சந்தித்தது உண்மை. இது மாதிரியான தொந்தரவுகள்லாம் நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்துருந்தீங்க. ஆனால் இனி உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. அதே மாதிரி சகோதர பிரச்சனைகள், ஏன்னா உங்களுக்கு 3 கூடையவர் சனி. இது நாள் வரையும் கடந்த 2024 கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா 2024 உங்களுக்கும் சகோதரனுக்குமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். ஆனால் 2025 பாருங்கள், உங்களுக்கு அந்த சகோதர வழியில் சப்போர்ட்டு தான் கிடைக்குமே தவிர தொந்தரவுகள் இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சகோதரன் முன் அதாவது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சகோதரன்றது இளைய சகோதரனாக இருக்கலாம், மூத்த சகோதரனாக இருக்கலாம், 2 பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பணம் பொருளாதாரத்துலேயும் சப்போர்ட் பண்ணி, உங்களுடைய வாழ்க்கையிலையும் சப்போர்ட் பண்ணி, எல்லா விதத்துலேயும் ஒரு உதவிகளை கொடுத்து உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வருவாங்க. இது உண்மை. இது இந்த 2025 தான் உங்களுக்கு நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. புதிய நகைகள் வாங்குறது, புதிய ஒரு வெறுமன ஆடைகள் வாங்கி அணிகிறது ஒரு காலகட்டம். பிராண்டட் ஷர்ட்டு, பிராண்டட் ஷூஸு, இந்த மாதிரி அதாவது உடலில் அணியக்கூடிய பொருட்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 புதுசாக நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு 2025 உங்களுக்கு ஒரு பலனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டு சனி. 4ஆம் வீட்டு சனி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வண்டி வாகனம் சொத்து இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பழுதுகள் வைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பழைய வாகனங்களை வாங்கி சரி செஞ்சு அதை புதுப்பித்து அதனுடைய மதிப்பை உயர்த்துவீங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ராசியை குரு பகவான் பார்க்குறார், தன் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான். அவர்கள் உங்கள் ராசியை பார்க்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயில் வழிபாடுகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெளிவான சிந்தனைகள், தெளிவான போக்கு. இவ்வளோ காலகட்டங்கள் நம்ம யாரை எப்படியோ யோசிச்சுருந்துருப்போம், இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் அப்படி, இவர் இப்படி அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்களுடைய உண்மை முகம் தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் கிடைக்கும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றது தெரியும், யார்கிட்ட என்ன பேசணுன்றது தெரியும், யார்கிட்ட என்ன பேசினா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அறிஞ்சு சில வார்த்தைகளை தவிர்த்துக்கிட்டும் சில வார்த்தைகளை உபயோகிச்சும் பேசக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நான் அதாவது யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது பேசியிருந்தாலும் இனி அதனால் பாதிப்புகள் இருக்காது. இனிமேல் அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாக்கு வன்மை தான் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த 2025 வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பொருளாதார வரவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அதை நான் சொல்கிறது 2024, 2023, 2022 இந்த வருடங்கள், இந்த ஒரு 4 வருஷத்தில் பெரிய அளவில் தன வரவுகளுக்கு பிரச்சனை இருந்திருக்கும்.
தொழில் செய்ய முடியல, இல்லை குடும்பத்தில் வந்துட்டு கணவரோ அல்லது மனைவியோ நீங்கள் இந்த தொழில் செய்ய வேண்டாம்னு ஒரு தடையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதன் பொருட்டு நீங்கள் வந்து தொழிலை செய்யாமல் தவிர்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த தொழிலை வந்து கரெக்டாக அதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதை செய்யாமல் ஒரு இடர்பாடான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பெரிய அளவில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் வீட்டு வந்து சனி கனெக்ட் ஆகுறாங்க. 10ஆம் வீட்டை வந்து சனி பார்க்குறாங்க. உங்கள் 10ஆம் வீட்டை சனி வந்து பார்க்குறாங்க. அப்போ தொழிலில் முதலீடுகளாக இருக்கலாம், தொழில் செய்கிறதுல ஒரு உழைப்பாக இருக்கலாம். இது மாதிரி புதிய புதிய விஷயங்களை புகுத்தி அதன் மூலமாக லாபம் பெரிய அளவில் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 2025 வருஷத்தில் நடக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, சர்வீஸ் ரிலேட்டடான ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் தனுசு வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஏன்னா தனுசுக்கு 10 கூடியவன் புதன் தான் ஐடி ஃபீல்டு, சந்திரன் தான் ஐடி ஃபீல்டு. ஸோ நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய ஒரு சம்பளம், பெரிய ஒரு இன்கம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஜாப்பில் வந்து வேலைகளை குறைச்சி சேலரி வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்து இந்த 2025 தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது பெரிய ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த 2025 2025 பிறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, அதில் அதிர்ஷ்டமான ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது தனுசு ராசி தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா தனுசு ராசிக்கு தான் டோட்டலாக இந்த 7 சனி அப்படிங்கிறது விலகி போகுது. இவ்வளோ காலகட்டங்கள் 10 வருஷங்கள் அது கொடுத்த துன்பங்களை விட்டுட்டு ஒரு நிம்மதியை கொடுத்துட்டு குரு பகவான் பார்வைக்குள்ளே வர வச்சுட்டு போகிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 2025 இந்த டிசம்பரில் வந்து முடிஞ்சு ஜனவரியில் உங்களுக்கு வந்து ஒரு புத்தாண்டு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல புத்தாண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஸ்டடீஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். படிக்க மாட்டாங்க, படித்தாலும் படிப்பில் எதுவும் தடைகள் வந்திருக்கும். ஏதாவது யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுப்பிச்சிருப்பீங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் இடமாற்றங்கள், அதே மாதிரி படிப்பில் தடையானது, தாமதமானது, பிரேக் ஆனது, இதெல்லாம் கடந்து இந்த 2025 வருஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்லா படிக்க முடியும். அந்த மெமரி பவர் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 3 கூடிய சனி தான் 4ஆம் வீட்டில் பயிற்சியாகி போகிறாங்க. 3ஆம் வீட்டுக்கு ராகு பயிற்சியாகி வர்றாங்க. இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு நல்ல விதமான ஒரு படிப்பு தன்மைகளை கொடுக்கும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவன் சொல்கிறத மனைவி கேட்குறதா இருக்கட்டும், மனைவி சொல்கிறத கணவன் கேட்குறதா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை, அன்னோன்யம், இதெல்லாம் பெரிய அளவில் வந்து உங்களுக்குள்ளே ஏற்படும். அதாவது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கும். குரு தான் புத்திரகாரகன், குரு தான் தனகாரகன். ஸோ புத்திரத்தை கொடுக்கறதுல இந்த தனுசு ராசி 2025 புதுசாக திருமணமானவங்களுக்கும் சரி, நீண்ட நாள் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி, குழந்தை அப்படின்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்குது. இந்த 2025 நிச்சயமாக நீங்கள் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 2025 உங்களுக்கு கலந்த கிடைக்க போகுது அப்படிங்கிறது. உங்களுடைய பிறப்பு சுய ஜாதகம் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த புத்திரம் அப்படின்ற ஒரு அமைப்பை இந்த கோச்சார் அமைப்பு உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்குதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக புத்திர அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு 2025 உண்டு. கரெக்டாக அந்த மே மாதம் வாக்கில் வந்து உங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும். 2025 இறுதியில் உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்கும். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, அதே மாதிரி ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு ராசி. இவங்களுக்கு எப்போவுமே ஒரு பதவிகள், பட்டங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக கிடச்சிக்கிட்டே வரும். கௌரவம் அப்படின்றது கிடச்சிக்கிட்டே வரும். அந்த கௌரவம், பதவிகள்லாம் எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 2025 தான். நீங்கள் யாருன்றது அந்த காலகட்டங்களில் தான் தெரிய வரும். உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் சரியான அமைப்பில் கிடைக்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2025 தான். 2025 ஆரம்பத்திலேயே உங்களுக்கான அங்கீகாரமும், உங்களுக்கான மரியாதையும், உங்களுக்கான கௌரவமும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிங்கிறதுல மாற்றமில்லை, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ குரு பகவானுடைய பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுடைய 3ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் ஒரே காலகட்டத்தை பார்க்குது. அதாவது 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடம். அதனால் உங்களுக்கு சகோதர வழி, சித்தப்பா பெரியப்பா வழி, தந்தை வழி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளுக்கு எல்லாருக்குமே உடல்நிலைகளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். யாருக்கும் எந்த நெகட்டிவும் சொல்கிறதுக்கு இல்லை. யாருடைய உடல்நிலைகளும் பாதிக்காது. பாதிப்புகள் இருந்தாலும் அதுலேருந்து க்யூர் ஆகி மீண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ தனுசு 90% மேலே நன்மைகள் மட்டுமே இந்த 2025 ஆண்டில் அனுபவிக்க போகிறீங்க. என்னுடைய வாழ்த்துக்களும் கூட.